ஜுராசிக் பார்க்கும் இண்டிபெண்டன்ஸ் டேயும் பார்த்து தான் ஐ வாண்டட் டு கெட் இன் டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஐலாண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓவர் த பீரியட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க இப்போ கரண்ட்டாக இல்லை, அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஆக்சுவலாக பண்ணியிருந்தோம், இன்னும் நிறையா கூட வரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பணத்துக்காக இதுக்கோ பண்ணலை. இது வந்து ஒரு பேஷன், அவுட் ஆஃப் பேஷன் தான். எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. லுக் அண்ட் ஃபீலாகவே இந்த ஏலியன் வேர்ல்டாக இருக்கட்டும், ஏலியனாக இருக்கட்டும், நிறைய பல குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த படங்கள்லாம் நான் பார்த்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டோமோ, அதெல்லாம் வந்து அது மாதிரி நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ, இன்றைக்கி அந்த கம்பெனிஸ் கூடலாம் கூட ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் ஒரு ஷார்ட்டில் வந்து நாங்கள் ஒரு மோஷன் கேப்சரும் ஃபேஷியல் கேப்சரும் பண்ணோன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 days ஒரு ஆளுக்கு எடுத்துக்கும். ஒரு ஷார்ட்டை மட்டும் அனிமேட் மட்டும் பண்ணுறதுக்கு. கான்செப்ட் டெவலப்மெண்ட், இனிஷியல் கான்செப்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கெலாம் கூட நிறைய ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிசைன்லேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி அதில் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். கிளைமேக்ஸ் வந்து த்ரூ அவுட் அப்படியே வரிசையாக போகும், பெரிய விஷயமா போயிட்டே இருக்கும். பார்க்க பெருசாகிட்டே போகும், கடைசியில் பெருசாக போய் முடியுது. ஸோ அதுக்கு வந்து இன்னுமே பத்தலை எங்களுக்கு டைமு, அதுதான் உண்மை. Very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரே ஒரு தடவை கிடைக்கல. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் நூல் மக்கள் அனைவருக்கும் ஜனதனின் வணக்கம். இன்னைக்கு என் கூட ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ் உடைய சிஇஓ ஃபவுண்டர் மிஸ்டர் விஜய் அற்புதராஜர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஸோ இந்த இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஐலாண்டுக்காக. ஏன்னா ஐலாண்ட் வந்து சார் தமிழ்நாடு எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க அந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து எப்போ வர போகுதுன்னு. ஃபைனலி இந்த பொங்கலுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஐலாண்ட் பொங்கல் இல்லையா? ஆமாம். ஸோ சார், அதாவது ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வேறு லாங்குவேஜில் ஹலோ எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஐலாண்ட் ஹவுஸ் ஸ்பெஷல் உங்களுக்கு? ஐலாண்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபில்ம் வந்து என்னோட ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சைல்ட்ஹுட்டில் எனக்கு. ஜுராசிக் பார்க்கும் இண்டிபெண்டன்ஸ் டேயும் பார்த்து தான் ஐ வாண்டட் டு கெட் இன் டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஸோ அது மாதிரியே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஐலாண்ட் மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்தப்போ அதை இமீடியட்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ இருந்தே என்னுடைய ஆசை. அந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சது, அதை வந்து விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் வந்து இந்த 2016 அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய தடங்கல்கள்னால தள்ளி போனால் கூட இப்போ நாங்கள் திரும்பி பார்க்கும்போது மேபி அந்த டைமில் அதை பண்ணியிருந்தோம்னா இந்த குவாலிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் நிறைய கற்றுட்டு இருந்தோம், டீம் சைஸும் சின்னது. பட் ஆனால் இப்போது இருக்கிற டீம் சைஸுக்கு தான் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ எல்லாமே எப்போவுமே என்னோடய லைஃப்பில் நான் அதுதான் நினைப்பேன். நான் ஓகே, பின்னாடி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நமக்கு வந்து அது அப்புறமா நல்லதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போவும் நான் அதே தான் நினைக்கிறேன். ஒருவேளை முன்னாடி தள்ளி போனதுக்கான ரீசன் இந்த படம் இன்னும் நல்ல குவாலிட்டியாக வரணுன்றதுக்காக கூட இருக்கலாம். டிலே ஆகிறதுக்கு ஒரு இந்த கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய டீம், சின்ன டீமாக இருந்து பெருசாக வந்ததுன்னு. யூஸ்வலாக வந்து சார் இப்போ விஎஃப்எக்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா படங்களுமே இப்போன்றது இருக்க ஒரு பார்ட்டாக இருக்கும், ஏன்னா என்ன தேவையோ அப்படின்றது. பட் அவுட் அண்ட் அவுட் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம், ஏன்னா நீட் இருக்குது படத்தில் அப்படின்னும் போது பொதுவாக வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் பற்றி, டிரெக்டர் பற்றிலாம் நம்ம இப்போ தான் அதுக்கான ஒரு எஜுகேஷன் இப்போ தான் வந்திருக்கு, எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க இவ்வளோ வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. பட் இந்த டீமாக சார், அதாவது வந்து இப்போ நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க மோர் தென் 4500 ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் மேன் பவராக எவ்வளோ பேர் சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஐலாண்டில்? கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓவர் த பீரியட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க இப்போ கரண்ட்டாக இல்லை, அவங்களெல்லாம் இன்க்ளூட் பண்ணலை. ஆக்சுவலாக பண்ணியிருந்தோம், இன்னும் நிறையா கூட வரும்னு நினைக்கிறேன். பட் ஒரு 1500 பேர் வந்து நம்ம கம்பெனிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 650 இன்றைக்கி ஸ்ட்ரென்த்து. பட் நான் போனவங்க எல்லாம் சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது போக வெளியில் நிறைய கம்பெனிஸ்க்கு குட்டி குட்டி வேலைகள்லாம் நம்ம வந்து பிரித்து கொடுத்து அது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 பீப்புள் மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்பா. ஸோ டே அண்ட் நைட் வந்து அந்த எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரிலீஸ் டேட், ஏன்னா இடையில நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேனாக பார்க்கும்போதே வந்து இடையில ஓகே அதை பற்றி டாக் இல்லை, என்னடா இது அப்படின்னா இது அனௌன்ஸ் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது வந்து இங்கே எஸ்கேஆர் இருக்காங்க, இங்கே வந்து ஐலாண்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு நம்மளை மீறி அந்த குதூகலம் இருந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி பெருசாக பேச்சு இல்லாமல் அப்படியே இருக்கும்போது வந்து நமக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. அடாக்கே இல்லை, திருப்பி இந்த படம் வருது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி இந்த லாஸ்ட் ஒரு 6-8 months நம்ம அதை பற்றி கேட்டு ஃபைனலி வரப்போகுது.
ஆஸ் அ பார்ட் ஆஃப் அயலான் அண்ட் யூஆர் ஆல்சோ நம்ம லைக் ப்ரொடக்ஷன்லையுமே இருக்கீங்க நீங்கள் ஒரு யூஎஃப்எக்ஸாக உள்ளே வந்து இப்போ நீங்கள் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஒரு பேபியை கேரி பண்ணுறது 10 monthsனால இந்த ஆல்மோஸ்ட் நாங்கள் எட்டுவோம். ஏன்னா அது பேபி அது ஏலியன்றதுனால இவ்வளோ வருஷம் எடுத்துருக்கு போல இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஹோல் ஜேர்னி? இல்லை அதுதான், அது வந்து எல்லாருக்குமே இது அதே ஒரு ஒரு ஃபீல் தான். எப்படி வந்து ஒரு 10 மாதம் சுமக்கிறோன்ற டைரக்டர் சொல்கிறாரு இல்லையா, கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படத்தோட க்ரூ மொத்தமுமே வந்து அதே ஃபீலோடு தான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு ஒரு பணத்துக்காக இதுக்கோ பண்ணலை. இது வந்து ஒரு பேஷன், அவுட் ஆஃப் பேஷன் தான் எல்லாருமே அவங்களோட மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அதனால தான் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னா, இது வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீம். இந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் நம்ம பண்ணி காட்டும்போது, அதை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் போது, அதை நம்மளை பாராட்டும் போது, அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த படம் கொடுத்துருக்குது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான கண்டிப்பாக ஒரு ஒரு ரிசல்ட்டாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நம்புகிறேன் நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் சொன்னீங்க லைக் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம யூஆர் ஆல்சோ லைக் இன்டு த ப்ரொடக்ஷன் அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஏன்னா நம்ம வேலை பார்க்க வந்தோம், இப்போ நம்மளும் அதுக்கு ஒரு சொந்தம் கொண்டாட நம்ம இருக்கோம் நம்ம. ஸோ அது எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல கொடுக்கல. ஏன்னா நான் வந்து முதல்ல இருந்தே இது வந்து இது என்னோட படம் அப்படின்னு தான் நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை. ஆக்சுவலாக மேபி அந்த ஒரு உணர்வு தான் வந்து இந்த படம் நின்றக்கூடாதுன்றதுனால அந்த உணர்வு தான் எங்களை வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புஷ்ஷும் கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளும் நானும் டைரக்டரும் பேசிக்கும் போதும் இன்னும் நம்ம இந்த பிரச்சனையை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறோம், க்ரியேட்டிவாக பேசவே முடியல அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணுவேன், அவரும் ஃபீல் பண்ணுவார். நம்ம 2 பேரும் இதெல்லாம் பேசவே கூடாது, நம்ம ஆனால் இதுதான் பேசிகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும்னு. ஸோ நாங்கள் நிறைய பேசிக்கிட்டது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இருக்குமே தவிர க்ரியேட்டிவாக பேசுனது ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் பேசியிருக்கோம் நிறையா, அப்புறம் 4-5 வருஷமாக வந்து க்ரியேட்டிவாக எந்த விஷயமே பேசிக்கிட்டதே கிடையாது. எப்படி படத்தை கொண்டு வரலாம் திரும்ப அப்படிங்கிறது தான் பேசிகிட்டே இருந்திருக்கோமே ஒழிய க்ரியேட்டிவாக பேசவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எங்கள் 2 பேருக்கும் உள்ளே இருந்த அந்த ஒரு வேவ் லெங்க்த்தும் சரி, அப்புறம் சிவா சாரோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் சரி, படத்தை வந்து எப்படியா திரும்ப கொண்டு வந்துடணுன்றது எல்லாரும் சேர்ந்து எல்லாரோடைய ஒரு கூட்டு முயற்சி தான் திரும்ப படம் வந்து உயிர் பெற்றது. அப்புறம் இன்னைக்கு மக்களோட பார்வைக்கு தயாராகிடுச்சு. வெரி ஃபியூ டேஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு நீங்கள் இப்போ சொன்னீங்க நீங்களும் ரவிக்குமார் பிரதரும் பேசுவீங்கன்னு. குட்டி ஐலாண்ட் கிட்ட பேசுவீங்களா? ரஷ்யஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பார்க்க போகிறோம், நாங்கள் காட்ட போகிறோம் மக்களுக்கு அப்படின்னு. அது உண்டா? எனக்கு யூஸ்வலாக அடிக்கடி நாங்கள் அவர் வீட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்போம். ஆஃபீஸில் அவர் வந்தார்னா ஏதாவது பண்ணியிருக்கீங்களா காட்டுங்க பாரு. ஏன்னா படம் அப்படி நின்று போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்பப்போ டைம் கிடைக்கும்போது எதையாவது எடுத்து பண்ணி நாங்கள் ஏதாவது பண்ணோன்னா அவருக்கு அனுப்பி விடுவேன். அவர் அதை பார்த்து ஹாப்பியாவார். இப்படி தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்தை ஓட்டினோம். எதுவுமே ஏன்னா அப்படியே நின்று போயிடுச்சு, எதுவுமே நடக்கலை. லாஸ்ட் ஒரு 4 to 6 months தான் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுலேயும் லாஸ்ட் 4 months தான் வந்து ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி பார்த்தது. அண்ட் நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் சொன்னது தான் வந்து உங்களுக்கு ஒரு நீங்கள் சொன்னீங்க நான் ஏன் இவ்வளோ இன்வால்வாக இருக்கேன்னா, நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்து, ஜுராசிக் பார்க் பார்த்து. அஃப்கோர்ஸ் அது அந்த 90s வளர்ந்த எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபேசினேஷன் இருக்கும்ல அதை பார்க்கும்போதுன்னு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணும்போது சார், இப்போ யூஸ்வலாக லைவ் ஆக்ஷன் படங்கள் வரும்போது டிரெக்டர் வந்து ஒரு தன்னோட விஷனை சொல்லுவாங்க, மற்ற எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பீட் சினிமாட்டோகிராஃபர், அஃப்கோர்ஸ் அவங்களோட இன்புட்ஸ் இருக்கும், சினிமாட்டோகிராஃபரோ ஆர்ட் டிரெக்டரோ லைக் ஹூமெவர் அது இருக்காங்களோ. பட் இந்த மாதிரி ஒரு படம் சார்ந்து இருக்கும்போது இன்வால்மெண்ட் வந்து இன்னும் பல மடங்கு ஜாஸ்தி இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை யோசிச்சாலுமே இது எந்த அளவுக்கு பாசிபிள் இன்னும் கொண்டு வர முடியும், விஎஃப்எக்ஸில் என்ன நிறைய இன்புட்ஸ் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க, பட் இப்படி தான் இருக்கணும் ஏலியன் அப்படின்னும்போது இப்போ அவர் மைண்டில் ஒன்று இருந்திருக்கும். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இருக்கும். இந்த நேரோடன் மனம் எவ்வளோ நாள் ஆச்சு இதுதான் ஃபேஸ் அப்படின்னு வர? கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதை அந்த டிசைன் மட்டும் ஃபைனல் பண்ணுறதுக்கு. நிறைய ஐட்ரேஷன்ஸ் போச்சு. முதல்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு சும்மா ஒரு ஸ்கிரிபிள் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பண்ணோம். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அது க்யூட்டாக இருக்குது. ஏன்னா 2Dயாக பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா ஒரு ஸ்மைலி போட்டாலே அது வந்து பார்க்குற க்யூட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அதை 3Dயாக வந்து உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக மாற்றும் போது அந்த க்யூட்னஸ் வந்து அதே க்யூட்னஸ் இதில் இருக்குமானா ஒரு கார்ட்டூனில் இருக்கிற க்யூட்னஸ் இதில் வராது. ஸோ க்யூட்டாகவும் இருக்கணும் ஆனால் ரியலாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்கு இடையில நாங்கள் மாட்டிக்கிட்டோம் பயங்கரமாக. ஸோ நிறைய ஐட்ரேஷன்ஸ் போச்சு, கிட்டத்தட்ட 20-30 ஐட்ரேஷன்ஸ் போய் தான் இந்த வெர்ஷன் வந்துச்சு. அதில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நிறையா கண்ணு பெருசாக்குறது, சின்னதாக்குறது, மூக்கு பெருசாக்குறது, சின்னதாக்குறது, காது, இப்படி ஒரு பார்ட்ஸையும் அந்த க்யூட்னஸ் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டர் வந்து
ரொம்ப கார்ட்டூனிக்காகவும் போயிடக்கூடாது. ஏன்னா பார்த்துட்டு இது வந்து பொம்மை படம்னு பேசிடக்கூடாது. ஸோ அது ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து பிலீவபிளாகவும் ஐ மீன் கன்வின்சிங்காகவும் இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கு நிறையா டைம் எடுத்துக்கிட்டோம். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த அந்த ஃபைனல் அவுட்டை பார்த்துட்டு எல்லாருமே அதை லைக் பண்ணாங்க. அப்போ ஓகே அப்படின்னு எங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. அது போக நாங்கள் ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணி பார்த்தோம். படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி அதை ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி அதை பார்த்துட்டு தான் இது பண்ணோம். ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு ஆல்மோஸ்ட் 2-3 months ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ். ஏன்னா நம்ம புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா ஓகே இல்லைனா வந்து அகைன் நம்ம எதை கொண்டு வந்தோட அந்த மாதிரி இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குப்பான்னு கம்பேரிசன். ஏன்னா ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ மைண்டுக்குள்ள அது எல்லாம் ஓடிட்டே இருந்திருக்கும், எங்கேருந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. ஸோ அது ரொம்ப ப்ராசஸ் டைம் எடுத்துச்சு அந்த மாதிரி வரும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன நானும் பிரபுரோட பேசிகிட்டு இருந்தோம். ஏலியன்ஸ் பொதுவாக பார்த்தா நம்ம டக்குன்னு வெறுப்பு வரும், அருவருப்பு. நிறைய ஹாலிவுட் படங்களை பார்த்துருக்கோம். இது வந்து என்னமோ நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, எது அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியல இருந்தது இதை பார்க்கும்போது. அண்ட் மெயினாக எனக்கு வந்து அதோடைய ஹைட் எனக்கு பெரிய ஒரு இதுவாக தெரியுது. க்யூட்டாக பொதுவாகவே நம்ம குழந்தைங்களே ரொம்ப ரசிக்கிறோம். அதுங்க வந்து சின்னதாக பார்க்கும்போது க்யூட்டாக குட்டியாக இருக்குது, அதே ஃபேஸ் தான் இருக்குது, ஆனால் அது விஷயத்தை ஈர்க்குது. அந்த பாயிண்ட் ரொம்ப கஷ்டம் இல்லை அது கொண்டு வர்றது. வந்து எந்த விஷயம் எனக்கு இப்போ சொல்ல தெரியல, எது அது இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்லை அது வந்து முக்கியமாக அதோட ஐஸ் தான். நாங்கள் வந்து ஐஸை வந்து பெருசாக வச்சதுக்கான ஒரு ரீசன் வந்து அதுதான். நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணு பெருசாக இருக்கும், அதுதான் வந்து அந்த ஒரு க்யூட்னஸ் கொடுக்குது. ஸோ முக்கியமாக அந்த அந்த பெரிய கண்ணும் அந்த குட்டி மூக்கும் அதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது க்ரீன் வரணும். நீங்கள் க்ரீன் அது நிறைய கலர் ட்ரை பண்ணோம். ஓகே, ப்ரௌன் வந்துச்சு, அப்புறம் ஒரு மாதிரி பேல் ரெட் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் ஆனால் க்ரீன் வந்து கடைசியாக நாங்கள் சூஸ் பண்ண கலர் வந்து இட் ஒர்க் அவுட். எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை க்ரீனை வந்து ஃபைனல் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம இப்போ ஹாலிவுட்லலாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆகிற படம் வந்ததுக்கப்புறமா ஒரு கேரக்டர் ஃபேமஸ் ஆச்சுன்னா மெர்ச்சன்டைஸ் நிறைய டாய்ஸ் பார்ப்போம் நம்ம. எங்களுக்கே வந்து நீங்கள் ரஹ்மான் சாரோட மியூசிக் ஐ மீன் கம்போஸ் ஒரு ஃபோட்டோ வரும்போதுமே இது இருந்துச்சு. நம்ம இந்த ஏலியன் காட்டும் போது தோணிட்டு இருந்தது இது ஒரு டாயாக வந்து நிறைய பேர் ஆப்வியஸாக வந்து கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணணுன்னு. அது மாதிரி ஏதாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், படத்தோட ரீச்சை பொறுத்து அதுக்கான ஒரு முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. இல்லை கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு இதை வந்து ஒரு ப்ராபப்ளி இதை ஒரு கேமாக கூட கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியா கூட இருக்குது. வா அமேசிங் சார். ஏன்னா ஏன் சொல்கிறேன், என்ன மீறி நானே இப்போ நம்ம உங்களை 1-to-1 தான் பண்ணிட்டுருக்கேன். பட் ஏதோ 2 சைட் இன்டர்வியூமே நான் நிறைய வாட்டி அதை பார்த்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன மீறி வருது இது நான் இயல்பாக நடக்குது. இப்போ டக்குன்னு பார்த்துட்டு தோணுதுன்னா விச் இஸ் சம்திங் அது ஏதோ அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன ஜஸ்ட் ஒரு பொம்மை தான் அப்படின்னாலுமே என்னை பார்க்க வைக்குது. ஸோ கேம் பிளானும் இருக்குது அப்படின்னா கேமிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருது, எப்படி இருக்குது? ஏன்னா எனக்கு அந்த ஏலியன் வேர்ல்டு பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ அவதார் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா இப்படி ஒரு உலகம்லாம் வந்து வண்டோரா மாதிரி எப்படா இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு பார்க்க ஒரு மஷ்ரூம் ஸ்டைலில் ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருக்குது, என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. அது ஒரு அகெயின் ஒரு எக்ஸைட் பண்ணுது என்ன ஒரு ஃபேனாக என்ன. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ரிசப்ஷன் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறமா? ட்ரெய்லர் வந்த பிறகு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க, சில பேர் இமெயிலெலாம் எழுதி பாராட்டினாங்க. ஸோ ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இன்னும் நிறைய பொறுப்பு கூட்டிகிட்டே இருக்குது. ஆனால் இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே அதில் வந்து ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து வி ஹவ் லெஃப்ட் இட் டு த ஆடியன்ஸ். அவங்க தான் இனிமேல் பார்த்துட்டு டிசைட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறோம் இதை எல்லாத்தையும். ஸோ எங்களுக்கு யூஸ்டாக இருக்குது சில விஷயம்லாம். பட் அதை புதுசாக பார்க்குறவங்க வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஏன்னா இந்த ஏலியன் வேர்ல்டை பொறுத்த வரைக்குமே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு வேர்ல்டே க்ரியேட் பண்ணி அது அனிமேஷன்லாம் முடித்து ஃபைனல்லே எடுத்து வச்சுருந்தோம் டீசருக்கு பண்ணும்போது. அப்புறம் டீசருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month 1.5 months இருக்கும்போது எனக்கு அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் திரும்ப பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா ஒரு ரீசன் நான் வந்து தொடர்ந்து 5-6 வருஷமாக அதை பார்த்துட்ருக்குறோம், அதனால கூட இருக்கலாம். இன்னொன்று வந்து ஓவர் த பீரியட் எங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு 3 years முன்னாடி பண்ண ஒரு டிசைன்றதுனால அது வந்து எனக்கு அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக ஃபீல் ஆச்சு. நம்ம குவாலிட்டிக்கு அது இன்னும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ என்ன பண்ணேன், டேரக்டர் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டேன் நான், இது மாதிரி இன்னொரு 1.5 months இருக்குது நமக்கு ட்ரெய்லர் டீசர் போகிறதுக்கு, அதை ஏலியன் வேர்ல்டை திரும்ப ரீஒர்க் பண்ணட்டுமான்னு கேட்டேன். பண்ணுங்கள் தாராளமானாரு. சரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட் பிடிச்சி கம்ப்ளீட்டாக அதை திரும்ப ரீஒர்க் பண்ணோம். அது வந்து அதுவும் ரொம்ப ஷார்ட் டைமில் இப்போ நம்ம நாங்கள் பார்க்குறதே வந்து அந்த மாதிரி 1.5 monthsக்குள்ளே இப்போ 1.5 months 2 months ஒர்க்கு தான் அது. ஏலியன் வேர்ல்டு பார்க்க போகிறது எல்லாமே.
ஏன்னா இப்போ இந்த மாதிரி வந்து படத்தில், ஏன்னா நீங்கள் சொன்னது தான், இந்த ஓவர் த இயர்ஸ் 7 இயர்ஸில் வந்து நிறைய டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கும். இப்போ நீங்கள் பண்ண விஷயங்களே பார்க்கும்போது இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக வந்திருக்கும் நிறைய விஷயங்கள். அது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா படத்தில் நீங்கள் முன்னாடி பண்ணி வச்சது? ஏன்னா ஆமாம், ஏலியன் கேரக்டரே வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் ஷூட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது பண்ண நான் மேபி படம் முடிஞ்ச பிறகு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வேணால் அதை நான் காட்டுறேன், அது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது வேணாம். பட் ஆனால் அப்போ க்யூட்டாக தான் இருக்கும். ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டீட்டெயிலாக அது இன்னும் கம்மியாக இருக்கும். ஸ்கின் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற அந்த டீட்டெயில் வந்து அதில் அப்போ கிடையாது. அதெல்லாம் வந்து நாங்கள் ஓவர் த பீரியட் நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயம் நாங்கள் வந்து எங்களோட ஐஃபார் டீட்டெயில் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதை இந்த டைமில் பார்க்கும்போது எங்களுக்கு அது வீக்காக இருந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் வீக்காக ஃபீல் ஆகுதோ அது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயம் அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்து லுக் அண்ட் ஃபீலாகவே இந்த ஏலியன் வேர்ல்டாக இருக்கட்டும், ஏலியனாக இருக்கட்டும், நிறைய பல குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் வந்து செட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இதோட குவாலிட்டி இந்த குவாலிட்டி இருந்திருக்காது கண்டிப்பாக. அந்த 5 வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட நிறைய காரியங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, உங்களால் பண்ண முடியுது. ஆமாம், அது அப்கிரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ ரீவொர்க்காக உங்களுக்கு அது பெருசாக அது எடுக்கலையா, டைம் எடுக்கல? இல்லை, நிறைய அதான் சொல்கிறேன் இல்லையா, இதை வந்து வெறுமனே ஒரு காசுக்காக பண்ணுற ஒரு வேலையை பார்த்துருந்தோன்னா ஐயோ நிறைய செலவாகுது அதனால் வேண்டான்னு விட்டுருந்துருக்கலாம். பட் இது அப்படி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேஷனட் ஒரு டெக்னீஷியன் தாங்க தேவை. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோட வேலை, நான் வந்து ஓகே இது நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இதுக்கான காசு வருது, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவுட் சோர்ஸ் பண்ணுறன்றது இல்லாமல் வந்துட்டு ஆத்மார்த்தமாக அதுதான் திரும்ப நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தான். நான் சின்ன வயசில் ரசித்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் கையில் கிடச்சிருக்கு. காசு பண்ணலாம் ரெண்டாவது தான். எனக்கு இது முதல்ல கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்றதுல, ஏன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு அது கண்கூடாக பார்க்க முடியுது என்னால். அது இட்ஸ் இஸ் கிரேட் திங். தேங்க்யூ. இல்லை அது வந்து இது காசெல்லாம் தாண்டினது இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே, எனக்கும் சரி, ரவிக்குமாருக்கும் சரி, சிவா சாருக்கும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் சரி, எல்லாருமே அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னென்னா, நான் வந்து என்னோட ரிஸ்க் எப்படின்னா, நான் மட்டும் ரிஸ்க் எடுக்காமல் மொத்த கம்பெனியுமே ரிஸ்க் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் ரிஸ்க் எடுத்துருக்கோம் இதுக்கு. என்னை ஒருத்தனை நம்பி அவங்களாம் ரிஸ்க் எடுத்தாங்க. நான் வந்து இந்த படத்து மேலேயும் டைரக்டர் மேலேயும் எங்களோட க்ரூ மேலேயும் நம்பிக்கை வச்சுருந்தேன் நான். அவ்வளோதான். பட் அது அகைன் அது கண்டிப்பாக சோட போகிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விச் இஸ் லைக் அது ஒரு வெளிப்பாடு தான் ட்ரெய்லரு. அது பார்க்கும்போது கூட்டமாக வந்து குழந்தைங்க வந்துட்டாலே ஃபேமிலி வந்துடும். ஃபேமிலி வந்துட்டாலே எல்லாரும் படம் பார்க்க வந்துட்டாங்க. இது வந்து ஃபேமிலியாக பார்க்குற மாதிரியான ஒரு ஃபிலிம் தான். படத்தில் ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. எங்கேயுமே வந்து மோசொலிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் அது வந்திருக்கு. அதான் வந்து யூ வாங்கிட்டு வந்திருக்கிறாரு வரும்போது இல்லையா, ஏலியன் வந்துட்டு. நீங்கள் இப்போ ரவிக்குமார் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ப்ரூவ் பண்ணிட்டார் எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷனரியும் சரி, ஒரு காமனான ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட அந்த கதையை புரிகிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு. ஏன்னா இன்டர்நெட்னாலே பார்க்கும்போது ரொம்ப மினிமலான பட்ஜெட்டில், பட் எப்படி அந்த மிஷின் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோடைய அப்போ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அது. ஸோ நீங்கள் சொன்ன வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தமிழில் நடக்குது. ஏன்னா ஹாலிவுட்டில் நம்ம தடிக்கு விழுந்து அந்த மாதிரி படங்கள் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ்லேருந்து எல்லா கிரியேச்சர்ஸ் என்ன இந்த உலகத்தில் என்னெல்லாம் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டி படங்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் நம்ம. பட் இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படங்களில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். எனக்கு 2.0 நம்ம அப்படி பார்த்தோம். நம்ம அந்த மாதிரி வந்து பெரிய பட்ஜெட் படமாக சொல்ல வரேன் நான். இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ அயலான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இப்போ எப்படி பார்க்குறீங்க விஎஃப்எக்ஸ் வந்து இந்தியன் சினிமா பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது? பீப்புள் ஆர் ரெடி டு இன்வெஸ்ட், எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது? இல்லை, அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி அதை வந்து மக்களுக்கு காமிச்சு அதில் அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகலைனாலும் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரி முதல்ல ஒரு படத்தையே பண்ண முடியுன்றதே வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதை பண்ணி காட்டணும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சங்கர் சாராக இருக்கட்டும், ராஜமௌலி சாராக இருக்கட்டும், சில விஷயங்கள் நமக்கு பண்ணி காமிச்ச பிறகு தான் இதெல்லாம் பாசிபிள் நம்ம ஊர்லேயும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கான கதை காலங்களும் உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ இப்போது அயலான் வந்து அந்த மாதிரியான ஒரு புது முயற்சியாக தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஹாலிவுட்டில் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஏலியனோ ஸ்பேஸ்ஷிப்போ ஒரு தனி உலகமே, தனியான ஒரு வேர்ல்டோ, இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயும் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு எல்லோரும், அதாவது அந்த பட்ஜெட்டில் பண்ண முடியுமா, முதல்ல காசு இருந்தாலும் அதுக்கான டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கா, இப்படி நிறைய டவுட்ஸ் இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா இது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொசீடே பண்ணலை யாரும். ஒரு ஹீரோ கிட்டே போனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ்க்கு இல்லை, ஹீரோ ஒத்துக்கிட்டால் ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னாலும் அதை கரெக்டான பண்ணுறதுக்கான டெக்னீஷியன்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்படி வந்து ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்ற மாதிரியே வந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணி காட்டணும் இல்லையா, இது நம்மளும் பண்ண முடியும் அப்படின்றத.
அதுக்கான முயற்சி தான் எல்லாம் நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த ஃபீல்டில் யார் பிரதர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? தமிழ் சினிமாலோ இல்லை நம்ம சவுத் இந்தியா எடுத்துட்டா கூட ஓகே, நீங்கள் இருக்கிற இதே துறையில் வந்துட்டு நீங்கள் பார்த்து வேந்த விஷயம் என்னுடைய விஎஃப்எக்ஸ்லேயே கேட்குறாங்க. எனக்கு ஸ்ரீனிவாஸ் மோகன் சார், கமலக்கண்ணன் சார் இவங்கெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து படிக்கும்போது அவங்களெலாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். அவங்க இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி நிறைய ஆமாம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அது போக நாங்கள் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க அந்த படங்கள்லாம் எந்தெந்த படங்கள்லாம் நான் பார்த்து அந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்டோமோ, அதெல்லாம் வந்து அது மாதிரி நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ, இன்றைக்கி அந்த கம்பெனிஸ் கூடலாம் கூட ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இதெல்லாமே சொல்ல முடியுமா? சில அதான் இந்த இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்காக இருக்கலாம். இது மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க, அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், அங்கே வந்து பெரிய பெரிய இடங்கள்ல இருந்தவங்க, இந்த மாதிரியான ஆட்கள் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணோம். நம்ம பார்த்து வியந்த படங்கள்லாம் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து தூரமாக இருந்து பார்த்து, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவை தூரமாக இருந்து பார்க்குறீங்க, உங்கள் 10 திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா நம்ம அவங்கள அடோர் பண்ணியிருப்போம் ரொம்ப வருஷமாக. அண்ட் மோஷன் கேப்சரிங் ஐ திங்க் இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பிச்சது இல்லையா? மோஷன் கேப்சரிங் வந்து த்ரூ அவுட் லைவ் ஆக்ஷன்லேயே வந்து வர்றதுன்னும் போது இப்போ இதிலே 3 விஷயம் இருக்குது. அங்கே செட்டில் நடித்தவர் ஒருத்தர், இங்கே மோஷன் கேப்சரிங் பண்ணீங்க, அண்ட் வாய்ஸ் இதாக த்ரோ தனியாக இருக்கும். அது தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பட் மோஷன் கேப்சரிங் பொறுத்த வரைக்கும் பாடியோட மோஷன் ஒன்று இருக்குது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ மோஷன் கேப்சர் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம இப்போ இந்த முன்னாடி ரொம்ப காலமாகவே அது இருக்குது, ஸ்டுடியோவில் போய் பண்ணுறது. அதை வந்து ஆப்டிக்கல் கேப்சர்னு சொல்லுவாங்க. கேமராஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமராஸ் வந்து இருக்கிற பாடியில் இருக்கக்கூடிய டாட்ஸ், இந்த சென்சார்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து அது அப்சர்வ் பண்ணி அதை எடுக்கிறது. அது வந்து ஆப்டிக்கல் இது. அது போக இப்போ வந்து பாடி சூட்லேயே வந்து பாடியில் சென்சார்ஸ் இருக்கும். அந்த சென்சார்ஸை வந்து அது டிடெக்ட் பண்ணிவிட்டு எடுக்கும். பட் ஆப்டிக்கலை விட இது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இட் சர்வ்ஸ் த பர்பஸ். நமக்கு வந்து இப்போ ஏலியனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 2017 வந்து அந்த 16 எண்டுலேயே வந்து இந்த சூட் ஒன்று பார்த்து வச்சுருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப அப்போ தான் வந்து இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம். அப்போ யூஎஸில் மட்டும்தான் அது கிடைக்கிது. அப்போ நாங்கள் யூஎஸில் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மாதம் வெயிட் பண்ணி அது ஒரு சூட் ஒன்று வாங்கினோம். வாங்கி இங்கே அதை வச்சு டெஸ்ட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஃபேஷியல் கேப்சருக்கு வந்து அப்போ வந்து அது ரொம்ப காஸ்ட்லி, அஃபோர்டே பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம அதை வந்து அப்போ அதுக்கு வேறு சில டெக்னாலஜி இருந்துச்சு அந்த டைமில். சரி, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான வேலையெல்லாம் போகல, அதுக்குள்ளே படம் நின்றுச்சு, அது அப்படியே நின்று போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஃபேஷியல் கேப்சர் சிஸ்டம் ஒன்று வாங்கினோம். அது வந்து இப்போ ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக வந்திருக்குது. அது வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம கேமரா எல்லாமே செட் எல்லாமே இருக்கும். நம்ம பேசுனா அந்த எல்லாத்தையும் வந்து அதை கேப்சர் பண்ணிக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து கேப்சர் பண்ணி நம்ம இங்கே வச்சுருக்கிற நம்மளோட கேரக்டர், சிஜி கேரக்டருக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பட் அப்போ கூட ஒரு 60% தான் அது வந்து ஒரு அவுட் வரும். பாக்கி 40% வந்து மேனுவல் ஒர்க்கு தான். ஸோ எப்போது ஒரு ஷார்ட்டில் வந்து நாங்கள் இப்போ ஒரு மோஷன் கேப்சரும் ஃபேஷியல் கேப்சரும் பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 days ஒரு ஆளுக்கு எடுத்துக்கும். ஒரு ஷார்ட்டை மட்டும் அனிமேட் மட்டும் பண்ணுறதுக்கு. அந்த அனிமேஷன் பண்ண பிறகு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் அது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஷார்ட்டை ஃபைனல் பண்ணுறதுக்கு மினிமம் 2 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு ஷார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 days எடுத்து பாருங்க. இது வந்துட்டு இவ்வளோ நாள் எடுக்குது. பட் பொதுவாக நம்ம பார்த்தா என்னப்பா கேட்டாலே சிஜிஆல் டிலேன்றாங்க. ஏதாவது படம் இல்லைன்னா சிஜிஆல் டிலேன்றான்னு சொல்லிடுவாங்க, பொதுவான கருத்து. பட் ஆனால் ஒரு ஷார்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 30-40 days எடுத்துக்குது இல்லையா? அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. பீட் எனி ஃபிலிம் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 ஷார்ட் வந்து ஏலியனோட ஷார்ட் மட்டுமே வேலை பண்ணியிருக்கோம். 4500 ஷார்ட்ஸில் 2000 ஷார்ட்ஸ் ஏலியனோட ஷார்ட்ஸ் மட்டுமே. அதில் வந்து அதான் கிட்டத்தட்ட நம்ம டீமே வந்து ஒரு 650+ இருக்காங்க. அது போக நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய கம்பெனிஸ்க்கு. அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ் இவங்களெல்லாம் ஆல் டுகெதர் ஒரு 1500 பேர். இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 30 நாள் எடுத்துக்குதுன்றது, அதை வந்து கரெக்டாக வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஆள் ஒரு வேலை முடிச்சோடனே அடுத்து இன்னொரு ஆள் பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய ஒரு டிபெண்டன்சி செயின் இருக்கு, ஒரு டிபெண்டன்சி செயின். அது பொதுவாகவே சொல்லுவாங்களே, இப்போ இந்த பாபா படத்துல முத்திரை என்ன பட்டோட மாறிடணும்னு மொத்தமாக மாறிடும் அப்படின்ற போது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணா கூட அது வந்து இந்த ஹோல் செயினையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். அது ஸோ அது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். அது இதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிளான் தேவை.
பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூஷன் பவர் தேவை, அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, ஒரு பெரிய பைப்லைன் தேவை, ஒரு பெரிய ரோபோஸ்ட் ரிவ்யூ பைப்லைன். ப்ராசஸே இருக்கும் போல இருக்கு. ஒன்று பார்க்க ஒன்று பண்ணாலும் கிராஸ் செக்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணுவோம் திருப்பி, கரெக்டாக இருக்கா. ஏன்னா வந்து ஒன்று மாறிட்டா கூட எல்லாமே மாறிடும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஆமாம், இது டுவர்ட்ஸ் த எண்டெல்லாம் வந்து நிறைய எங்களால் ரிவ்யூ பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பேக்லாக்ஸ் நிறைய ஆயிடுச்சு. பட் ஆனால் இதுக்காக நிறைய டூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. இங்கே நாங்கள் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட்டில் போய் அது லைனப்பில் அங்கேயே போய் உட்கார்றதுக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் பண்ணுறது, அதாவது அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அது எப்படி மூவ் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை வந்து ஒருத்தர் முடிச்சிருவார், அவர் முடிச்சுட்டேன்னு இன்னொருத்தருக்கு சொன்னால் தான் தெரியும். அதுக்காக இவர் வந்து சப்போஸ் வந்து இது சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் டிலே பண்ணிட்டா கூட இங்கே வேலை வந்து இவர் வந்து அந்த நேரத்தில் இவர் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அதை பார்க்குறாருன்னா 2 மணி நேரம் சாலிடாக வந்து பிரேக் வேஸ்ட்டாக ஆகிடும். போகுதாமா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட் பண்ணோம். யாரும் வந்து யாருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே வந்து இவர் முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன்றதை ஒரு பட்டன் கிளிக் பண்ணாலே அடுத்த ஆளுக்கு வந்து அது அசைன் ஆகிடும் போயிடும். ஆமாம், அசைன் ஆகிடும். அவங்க வந்து அதை எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே சேஞ்ச் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன சேஞ்ச் பண்ணுறாங்களோ அது இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவரோட ஒர்க் ஃபைல்லையும் அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கிரியேட் பண்ணோம். நீங்கள் பர்சனலாகவே நீங்கள் எவ்வளோ அப்கிரேடாக இருக்கீங்க உங்களை சொல்கிறேன். நான் நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி சைட் பேசல, நான் ஒரு நம்ம பேரலாக நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க நீங்கள். பட் ஒரு 7 இயர்ஸாக ஒரு ப்ராஜெக்ட்டில் இருக்கிறேன் நான். நிறைய டெக்னாலஜி வளருது. பர்சனலாக நீங்கள் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கீங்க? நான் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு இந்த ஏலியன் வேர்ல்டை பார்க்கும்போது ஏன் இது அவுடேட்டடாக ஃபீல் ஆகுதுன்னா நான் அப்கிரேட் ஆகியிருக்கேன். அதனால தான். ஏன்னா நான் வந்து என்னோட ஒவ்வொரு நாளும் நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாவது என்னையை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் நான் வந்து படிப்பேன், நிறையா ரீட் பண்ணுறேன், நிறையா ஃபாரம்ஸில் இருப்பேன். நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்கல் சைடில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன உருவாக்குனது அதுதான். பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஷன் இருக்கிறனால தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்துக்கணுன்றதே வந்து ஒரு புஷ். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அப்டேட்டாக இருக்கிறதுனால தான் உங்களால் அது பண்ணவே முடியுது ஃபர்ஸ்ட் இது இல்லையா? அது ஸோ லேட்டஸ்ட்டாக வர்ற டெக்னாலஜி இப்போ ஏஐல இந்த படத்துலையுமே நாங்கள் நிறைய ஏஐ காரியங்கள் எனக்கு சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு புதுசாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க இதில் டெக்னாலஜிஸ் வந்து இது வரைக்கும் பார்க்காதது? அதான் இப்போது இந்த ஏலியன் வேர்ல்டோட கான்செப்ட் டெவலப்மெண்ட், இனிஷியல் கான்செப்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கெலாம் கூட நிறைய ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிசைன்லேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி அதில் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து 3D மாடலில் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐலையும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக புதுசாக வர்ற டெக்னாலஜியை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மோஷன் கேப்சர் வந்து பழைய சூட்டு, அப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து அப்கிரேடட் சூட் இருந்துச்சு. ஸோ அதை வாங்கினோம். அதே மாதிரி இந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் பார்க்குற அந்த ஸ்பேஸ் ஷிப் இறங்குறது வைக்கிறது, அது சுற்றி வர்ற எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே வந்து இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக நமக்கு டெக்னாலஜியில் என்ன அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு டிரெக்டரோட விஷயம் நம்ம வந்து அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நம்மளோட இன்புட்டும் வருதுன்னு தாண்டி சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டிரெக்டர் இந்த முத்துராஜ் சார் ஆகட்டும் இல்லை நீரவ் சார் ஆகட்டும் அவங்களுடைய பங்கும் மிக பெருசு. ஸோ நீங்கள் கொலாபரேஷன் இவங்களோட இருக்கும்போது எப்படி இருந்தது? ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும், பிகாஸ் யூ பி இந்த செட் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது எப்படி இருந்துச்சு அவங்களோட கொலாபரேஷன்? அதான் முத்துராஜ் சார், நீரவ் சார் 2 பேருமே அதான் சொல்கிறேன் இல்லையா, இவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் மோஸ்ட் டெக்னீஷியன்ஸு. ஆனாலும் அவங்களும் வந்து இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை மாதிரி மாறி அதை என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அந்த ப்ராசஸை. ஸோ முத்துராஜ் சார் வந்து செட் டிசைன்ஸ் கொடுக்கும்போதும் சரி, அவங்களும் யாருமே வந்து அந்த டீமில் வந்து ஒரு ஈகோ கிடையாது. நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்களே வந்து சில டிசைன்ஸ் எல்லாம் கூட கொடுப்போம், சரி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன நீ ஏன் என் வேலையில் நீ தலையிடுறன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லை. ஒரு கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தால் அது யாருமே கிடையாது, அந்த ஈகோ கிடையாது யாருக்குமே. இது எல்லாருக்குமே இந்த படம் நல்லா வரணுன்றதுக்காக தான் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிட்டோம் எல்லாருமே. அந்த க்ரூ மொத்தமே ஒரு டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். குரூப் டிஸ்கஷன் மாதிரி அப்பப்போ அவுட்கம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இப்படி பண்ணிக்கலாம், இது அப்படி பண்ணிக்கலாம், நான் இதை செட்டு போடுறேன், இதை நீங்கள் சிஜி பண்ணுங்கள், இந்த இடத்துல நான் வந்து கேமரா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை நான் இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கிறேன், ஸோ தட் ரொம்ப பட்ஜெட் போகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீரவ் சார் சொல்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். அந்த டிஸ்கஷனே வந்து அந்த அவுட்கமும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த சீக்வன்ஸ் தான் இது உங்களுக்கு பட்டது ஆன் தி ஹோல் எல்லாருக்குமே ரொம்ப. ஏன்னா பிகாஸ் அது நீங்கள் சொல்லும் போது ஒரு 4500 ஷாட்டுன்றது வியப்பு தான் எல்லாருக்குமே. பட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, இல்லை ரொம்ப கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹெவியான ஒரு சீக்வன்ஸு. அப்புறம் அதே மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஹெவி சீக்வன்ஸ் இருக்குது.
ஸோ இது 2 தான் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். கிளைமேக்ஸ் வந்து த்ரூ அவுட் அப்படியே வரிசையாக போகும், பெரிய விஷயமா போயிட்டே இருக்கும், பார்க்க பெருசாகிட்டே போகும், கடைசியில் பெருசாக போய் முடியுது. ஸோ அதுக்கு வந்து இன்னுமே பத்தலை எங்களுக்கு டைமு, அதுதான் உண்மை. சில விஷயங்கள்லாம் அவசரமாக தான் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. பட் இன்னும் கூட எங்களால் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த இன்னும் பெரிய லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரீச் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே நம்ம இருக்கிற ரிசோர்ஸை வச்சு பண்ணும்போது எங்களால் முடிஞ்ச எங்களோட அவுட் கொடுத்துருக்குறோம் பெஸ்ட்டை. இப்போ டீசர் ட்ரெய்லருக்குலாம் முன்னாடி இப்போ கிட்ஸ் கிட்ட இதை நீங்கள் ஐ மீன் உங்களோட ஃபேமிலி ஆகட்டும், இல்லை சரௌண்டிங்களுக்கு இப்போ ரவிக்குமார் சார் ஆகட்டும், எஸ்கேன் ஆகட்டும், குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் வேணா, பிகாஸ் இட் இஸ் மெயின்லி ஒரு ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு வென் யூ இதை க்ரியேட் பண்ணும்போதோ? இல்லை எனக்கு வந்து 2 பொண்ணுங்க. நான் வந்து என் பொண்ணுங்கிட்ட காமிச்சேன். முதல்ல டிசைன் வந்து இமேஜாக இருக்கும்போதும் சரி, அதை வந்து ஒரு சின்ன ஒரு மாடல் பண்ணிவிட்டு அதை வந்து அனிமேட் பண்ண பிறகுமே சரி, அதை வந்து அவங்கக்கிட்ட காமிச்சோம். அதே மாதிரி ரவிக்குமாரோட பொண்ணுக்கிட்டையும் காமிச்சோம். அப்புறம் நிறையா எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பசங்களோட பொண்ணுங்கிட்ட காட்ட சொன்னோம், பிள்ளைங்கிட்ட காட்ட சொன்னோம். எல்லாருமே வந்து அதில் ரொம்ப லைக் பண்ணாங்க. ஸோ அப்புறம் தான் வந்து ஓகே இது வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது, குழந்தைங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருமே இப்போ நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியும் நம்ம க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறது. அதை வந்து பிள்ளைங்க எப்படி அதை ரசிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ சில ஷார்ட்ஸ் எல்லாம் அனிமேட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காட்டி அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி அது ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு சில வெர்ஷன்ஸ்லாம் காமிச்சு அவங்களுக்கு அதை லைக் பண்ணாமல் அதை இம்ப்ரூவ் பண்ண காரியங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ரொம்ப அதாவது ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ அதுக்கு இவ்வளோ வேலைகள் நிச்சயமாக அதில் இருக்குது. இப்போ சீமராஜாவை ஆல்ரெடி நீங்கள் எஸ்கேனாக வந்து அந்த வார் சீக்வன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்களே வந்து. ஸோ திருப்பி வந்து பார்க்கும்போது அதுவுமே அதை பார்க்கும்போது ஆகட்டும், ஏன்னா வந்து அந்த ஒரு சின்ன போர்ஷன் தான் அந்த படத்தில், பட் அதில் அவ்வளோ ஒர்க் இருக்கும். அதில் திருப்பி ஆன் தி ஹோல் ஐலாண்ட் வரும்போது அவரோட நீங்கள் ஆல்ரெடி அப்போ இருந்து அப்போ கணக்கில் இருந்தீங்களா நீங்கள் சீமராஜா பண்ணும்போது? இல்லை அதாவது ஐலாண்டுக்காக தான் வந்து நாங்கள் கமிட் ஆனது. முதல்ல ஐலாண்டில் நாங்கள் வந்து பண்ண இனிஷியல் ஒர்க்ஸு, எங்களோட ஐடியாஸு, அப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டைல்லாம் பார்த்துட்டு அவர் சிவா சார் வந்து சொல்லியிருந்தார். ப்ளஸ் ப்ரொடியூசர் வந்து அதே ப்ரொடியூசர் தானே, 24M ஆர்டி ராஜா சார் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து ஐலாண்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். இப்படி தான் இந்த படத்தை பிளான் பண்ணுறோம், இதை இப்படி பண்ணால் தான் இது வந்து ஒரு படமாக உருவாகுன்றதுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கிறேன், இதை வந்து ஒரு படமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட எக்ஸிக்யூஷன் பிளான் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அவர் அதில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அவர் பார்த்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் நான் பார்க்குறேன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று பண்ணி தான் அந்த டைமில் வந்து எல்லோரும் இருந்தாங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, தே காட் கன்வின்ஸ்ட். ஏன்னா அது வரைக்கும் வந்து யாரும் எதுவும் சொல்லலை, யாரும் இது மாதிரி ஒரு முயற்சி பண்ணல, இது ரொம்ப பெரிய முயற்சி, அதுவும் இதை வந்து ஃபாரினில் போனால் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய தாட் ப்ராசஸாகவும் இருக்குது. அதை இல்லைங்க இல்லை தேவையில்லை, இந்தியன் ஸ்டுடியோவே பண்ணலாம், அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நம்ம பக்கத்து தெருவிலே பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து டேரக்டர் சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா டேரக்டர் இஸ் கன்வின்ஸ்ட், டேரக்டருக்கு என் மேலே 100% நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணிட முடியும் அப்படின்னு. பட் ஆனால் அதை ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க மற்ற டெக்னீஷியன்ஸும் நம்பணும். ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணேன் நான், இந்த மாதிரி தான் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிச்சு எல்லாரையும். ஓகே, இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் பாசிபிள் டு டேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அதனால் ப்ரொடியூசர் கூட நல்ல ஒரு சிங்க் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சீமராஜாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்கன்னு. அது முதல்ல வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ரொம்ப ஒரு லெங்தி போர்ஷனாக இருந்துச்சு, 30-40 மினிட்ஸ் ஃபில்மில் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தனால குறைச்சிட்டாங்க. அதுவுமே அப்படி தான் ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணோம், ஒரு 8 டேஸில் ஷூட் பண்ணோம். அப்புறம் வந்து 1.5-2 மந்த்ஸில் அதை ஃபுல்லாகவே அதை மொத்தமாக அந்த போர்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஸ்டாஃப்ஸில் அவுட் சோர்சிங் கூட விட்டுலாம், உங்களோட ஸ்டாஃப்ஸ் 600+ பீப்புள் இருக்காங்க போது அவங்களுக்கு இந்த ஹோல் ப்ராஜெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே, சின்ன சின்ன ரீவொர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அங்கங்கன்னு சொல்லிட்டுன்னு அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு ஒர்க்கை தாண்டி வாட் கைண்ட் ஆஃப் கனெக்ட் அவங்களுக்கு இருந்துச்சு ஐலாண்ட் பார்க்கும்போது? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, பட் ஐலாண்ட் பொறுத்திருக்கு, அது நீங்கள் எதாவது பார்த்தீங்களா, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா அவங்களோட? என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மீ தான். நான் எப்படி பேஷனேட்டாக இருக்கணும், அதே பேஷன் வந்து ஒரு % கூட குறையாம தான் என்னோட டீம், மொத்த டீம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை மட்டும் ரெக்ரூட்டே பண்ணுறாரு நினைக்கிறேன். கரெக்டாக நான் வந்து அரௌண்ட் 200 பீப்புள் வர வரைக்கும் எல்லாரையும் நான் டேரெக்டாக வந்து நான் தான் வந்து பர்சனலாக பார்த்து இன்டர்வியூவே பண்ணுவேன். ஓகே. ஏன்னா என்னோட பிலீஃப் என்னென்னா, இது வந்து ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி. ஸோ ஒரு செங்கலும் முக்கியம். ஸோ எவ்ரி பிரிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு பிரிக்கு வீக்காக இருந்தால் கூட மொத்த பில்டிங்கும் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால் அந்த கிட்டத்தட்ட 200 பேர் வர வரைக்குமே எல்லா கேண்டிடேட்ஸும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு ஸ்கேலு.
ஸோ அதுக்கான சூப்பர்வைசர்ஸ் அதுக்கடுத்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறேன், இந்த படத்துக்கு நான் எந்த அளவுக்கு பேஷனாக இருக்கணும் அதே பேஷன் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் ரொம்ப எல்லாருமே வந்து என்னை தாண்டி சில பேர் உழைப்ப போட்டிருக்கிறாங்க. இல்லை போதும் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் அதில் மாத்திர வேலை இருக்குது இல்லை. அதான் நானே சில நேரங்களில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவுட் சோர்ஸில் சிலதெல்லாம் வீக்காக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணது வந்து சரி என்ன பண்ணலாம், சரி அதை கடைசியாக பார்ப்போம் அப்படின்றத கூட இல்லை நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோட டீமே வந்து அவங்க வந்து நானே வேணான்னு சொன்னால் கூட அவங்க அதை புஷ் பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஐலாண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் தான் இல்லை சார். இப்போ நீங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும், ஹாலிவுட்லேருந்து லாங்குவேஜ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு சின்ன பையனாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ஜுராசிக் பார்க் பார்த்தம்போதோ, மாஸ்க் பார்த்தம்போதோ, நம்ம அது மாதிரிலாம் நமக்கு எவ்வளோ எப்படி இருந்துச்சு 90s இருக்கும்போது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் ஐலாண்ட் கதை வருது, எடுத்து இப்படி பண்ணுறோம் நம்ம. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்கும் நீங்கள் வளரும்போது பார்த்தது. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை உங்களை தேடி இப்போ இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பட் ஆனால் இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கதை வச்சிருக்க நிறைய பேர் தேடி வரலாம். விஜய் சார் தேடிங்க சார் இந்த மாதிரி இருக்குது சாத்தியமாக சார் அப்படின்னு. நீங்கள் அப்படி ஆசைப்படுற படங்கள் இல்லை பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஹெவி ஃபிலிம்ஸ் தான் எனக்கு ஷோர் அதில் என்ன மாதிரி அதில் வந்து எனக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்படுற படங்கள் வந்து அதான் கிரியேச்சர் ஒர்க் பண்ணுறது. ஸோ ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான ஒரு தயாரிப்பு வேலைகள்லையும் நாங்கள் இருக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஒரு ஃபில்ம் ஒன்று பண்ணணும். அதில் வந்து அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜுராசிக் பார்க் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 30 years ஆகும். 94 வந்து 30 years ஆகிடுச்சு. ரொம்ப நாள் அது எனக்குமே ஒரு லாங் டைம் விஷ் தான். அந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் நம்ம திருப்பி அந்த மாதிரி வந்து இந்தியன் சினிமாவில் நம்ம பெருசாக அப்படி முயற்சி பண்ணதே கிடையாது. அது ஸோ அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலிமில் பார்க்கறது எனி டே இட்ஸ் எக்ஸைட்டிங் தான் அது. ஸோ சீக்கிரமாக அது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் இட் இல்லையா சார்? ஆமாம், எங்களோட ஷோரீலில் கூட நீங்கள் அதை இல்லை அது வந்து நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பண்ணது அந்த கிரியேச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த ஒரு ஃபுல் ஃபில்மாக நம்ம வந்து இன்னும் பண்ணல. நம்ம வந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அதை படமாக இப்போ எப்படி நம்ம அயலான் வந்து ஒரு கருத்துருவாக்கத்துலேருந்து நமக்கு இன்றைக்கி வந்து திரைப்படமாக வர வரைக்கும் நம்ம இருந்திருக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து அதை ஒர்க் பண்ணி நம்ம அதை உருவாக்குறதுலேருந்து நம்மளோட பங்களிப்பு இருக்கணும். அதை வந்து படமாக வரணுன்றது தான் என்னோட பெரிய ஒரு ஆசை. வெகு விரைவில் அந்த ஆசை நிறைவேற்ற எங்களுக்கும் அது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அயலான் பார்க்கும்போது இப்போ அதை நம்ம ஆன் விஷுவல் பார்த்துட்டோம் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கூடிய விரைவில் அந்த மாதிரி டைனோசர்களெல்லாம் நம்ம பார்க்கணும். இண்டியானா ஜோன்ஸ் கண்டிப்பாக அதுக்கான ஃபுல் டெக்னிக்கல் எபிலிட்டிஸும் நம்மகிட்ட இருக்கா. ஸோ ஸ்டோரி வச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு விஜய் சார் அண்ட் ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ். ஸோ சார் ரொம்ப சந்தோஷம் சார். பிகாஸ் ஆனால் ஐலாண்ட் இன்னைக்கு வர சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த படம் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஃபேன்ஸே வந்து ஓகேப்பா அப்படின்றத தாண்டி இப்போ அதுலேருந்து ஃபீனிக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட இது மறுபடியும் எழுந்து வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 week தான் இருக்கும்போது ஸோ எக்ஸைட்டட் ஃபேன்ஸ் எல்லாமே. ஸோ இதுக்கு மிகப்பெரிய அந்த டீம் ஆகட்டும், ரவிக்குமார் சார் ஆகட்டும், எஸ்கே ஆகட்டும், நீங்களாகட்டும், என்டையர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி எஃபர்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் கொடுத்ததுக்கு. we are so excited. பார்க்க ரொம்ப அவளை காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. He is very wise in choosing his victims. ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா, பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்துல பேசாத. ஒரு தடவை கிடைக்கல. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.